வணக்கம். இன்றைக்கி நம்ம அமெரிக்க இசைக்கலைஞரான நீனா சிமோன் அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீனா சிமோன் 1933 பிப்ரவரி 21 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நார்த் கரோலினா அப்படின்ற மாகாணத்தில் ட்ரையான் அப்படின்ற பகுதியில் பிறக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு மத போதனைகள் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் வீட்டில் தான் இருக்காங்க. மற்ற நேரங்களில் ஓய்வாக்க நேரங்களில் அக்கம் பக்கத்தில் போய் மத போதனைகள் பண்ணக்கூடிய ஆளாக அவங்க இருக்கிறாங்க. நீனா சிமோனுக்கு அவங்க பிறக்கும்போது யூனிஸ் கேத்தலின் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மொத்தம் அவங்க குடும்பத்தில் 8 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதில் யூனிஸ் 6வது குழந்தையாக பிறக்கிறாங்க. யூனிஸுக்கு சின்ன வயசுலேருந்தே இசையின் மீது ஒரு நாட்டம் இருக்குது. அவங்க நிறைய இசைகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யூனிஸ் 3 வயசுலேயே பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை கலந்துக்கும் போது யூனிஸும் அவங்க அம்மா கூட போகிறது வழக்கம். அப்படி போகும்போது அங்கே பாடல் பாடுற அந்த குழுவோட சேர்ந்து இவங்களும் மெல்ல பியானோவை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற யூனிஸோட அப்பா அம்மா யூனிஸ்க்கு இசையின் இருக்கிற ஆர்வத்தை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மிஸ் மெஸ்ஸி அப்படின்ற ஒரு மியூசிக் டீச்சரை கொண்டு போய் சேர்த்து விட்றாங்க. இப்போ இவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. மற்ற நேரத்தில் அவங்ககிட்ட போய் மியூசிக் கற்றுக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்கூல் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஜூலியாட் அப்படின்ற ஒரு இசை பள்ளியில் போய் இவங்களை மியூசிக் கற்றுக்கிறதுக்காக சேர்த்து விட்றாங்க. அங்கே அவங்க பட்டம் வாங்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க யூனிஸோட ஒரு 12வது வயசில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தான் அமெரிக்காவில் நிலவின நிறவெறியை யூனிஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். அது என்னன்னா 12 வயசில் யூனிஸ் ஒரு அரங்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அப்போ அவங்க மியூசிக் டீச்சரோட சேர்ந்து அந்த உள்ளூர்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இவங்களே அரேஞ்ச் பண்ணி அங்கே யூனிஸ் பியானோ வாசிக்கிறது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ அங்கே மேடையில் பியானோ வாசிக்கிறதுக்காக யூனிஸ் தயாராக உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா முன் வரிசையில் அமர்ந்துருக்காங்க. இப்போ என்னென்னா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஒருத்தர் இவங்களை அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் முன் வரிசையிலேருந்து எழுந்திருக்க வச்சு பின்னாடி வரிசையில் போய் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு வெள்ளையர் 2 பேரை கூப்பிட்டு அமர வைக்கிறார். இங்கே யாரும் கருப்பர்கள் உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது யூனிஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு மன கஷ்டமாக இருக்குது. யூனிஸ் நிகழ்ச்சியை நிறுத்திட்டு எங்கள் அப்பா அம்மா முன்னாடி உட்காந்தா தான் நான் தொடர்ந்து வாசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய சமாதானப்படுத்தி அவங்க அப்பா அம்மா முன்னாடி வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ யூனிஸ் வாசித்து அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிது. நல்லா வாசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்கிது. இந்த நிகழ்ச்சி தான் முதல் முறையாக அங்கே ரேசிசம் அமெரிக்காவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த சின்ன வயசில் யூனிஸ் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தொடர்ந்து இசையில் மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பிலடெல்ஃபியாவில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் காலேஜில் அப்ளிகேஷன் போடுறாங்க. இப்போ என்னென்னா, எப்படியாவது யூனிஸ்க்கு அங்கே இடம் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மொத்த குடும்பமும் இங்கேருந்து காலி பண்ணி அங்கே போய் ஒரு வீடு எடுத்து அங்கே செட்டில் ஆகி தங்கிடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லூரி நிர்வாகம் யூனிஸோட விண்ணப்பத்தை எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் நிராகரிச்சிடுறாங்க. இப்போ யூனிஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போ அவங்ககிட்ட விளக்கம் கேட்டால் அவங்களும் எதுவும் சொல்கிறது தயாராக இல்லை. ஆனால் யூனிஸ்க்கு புரியுது, தான் ஒரு கருப்பருங்கிறதுனால தான் தன்னோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆனால் எப்படியாவது இசையை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அதே கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பேராசிரியரை போய் சந்தித்து பேசுகிறாங்க. சந்தித்து பேசி இந்த மாதிரி எனக்கு இசையை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட் டைமாக அவங்கள சேர்த்துக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, யூனிஸ் பார்ட் டைமாக அவர்கிட்ட போய் சேர்ந்து இசையை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் கட்டுறதுக்கு ஃபீஸ் வேணும். இந்த மாதிரியான அவங்களோட அடிப்படை தேவையிலே ரொம்ப சிரமமான சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் யூனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பகுதியில் வேலை தேடுறாங்க. இவங்களுக்கு பியானோ வாசிக்க தெரிஞ்சதுனால என்ன நடக்குதுன்னா, அங்கே இரவு நேர விடுதிகளில் அந்த பப்பு பாரு இந்த மாதிரி கேளிக்கை விடுதிகளில் இரவு நேரங்களில் பியானோ வாசிக்கிறதுக்கு இவங்களுக்கு வேலை கிடைக்குது. இவங்களும் சர்வைவலுக்காக அந்த ஆரம்பத்தில் அந்த வேலையை போய் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போய் செய்ய ஆரம்பிக்கும்போது இவங்களுக்கு இருக்கிற அந்த இசையின் மீது இருக்கிற அந்த ஆர்வத்தினால அந்த திறமையினால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேலையை ரொம்ப திறம்பட செய்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க வாசிக்கும் போது அங்கே கேட்குற மக்கள் இவங்களை ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் உருவாகுது. இப்போ இவங்க போகிற பப்லெல்லாம் பார்லெல்லாம் விரும்பின பாடல்களை கேட்டு இவங்களை வாசிக்க சொல்லி கேட்குறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இவங்களுக்கு கிடைக்கிது. மெல்ல மெல்ல இவங்களோட புகழ் அப்படியே கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில்
1954 அதான் வந்து யூனிஸோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்குது. 1954 ஒரு பாரோட ஓனர் வந்து யூனிஸை கூப்பிட்டு பேசுகிறாரு. நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் பாரில் வந்து பியானோ வாசிங்க, கூடவே வந்து நீங்களே பாடல்களையும் பாடிக்கிங்க அப்படின்றாரு. அது என்னென்னா வந்து அவங்கள ஒரு மந்த்லியாக பெர்மனெண்ட்டாக அங்கே வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, யூனிஸோட திறமை வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இருக்கிற அந்த வரவேற்பு, அவங்க இசைக்கு இருக்கிற அந்த வரவேற்பு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த ஓனர் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து எங்கள் விடுதியிலே நிரந்தரமாக நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதில் வந்து என்னென்னா இதுக்கு பின்னாடி ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னா யூனிஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்படி வந்து அவங்க பெர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல வாசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட பேரை வந்து போட்டு அவங்க விளம்பரப்படுத்துவாங்க. இந்த மாதிரி இந்த மியூசிஷியன், இந்த பாடகர் வந்து எங்கள் கிளப்பில் பாடுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு விளம்பரமாக போட்டு துண்டறிக்கைகளாவோ இல்லை வால் போஸ்டராவோ என்ன சிட்டிப்புறம் ஒட்டுறது, இந்த மாதிரி வந்து விளம்பரப்படுத்துவாங்க. அப்போ என்னென்னா இந்த யூனிஸோட குடும்பம் வந்து அவங்க அம்மா வந்து பொதுவாக என்னென்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தின் மீது மிகுந்த ஒரு பற்றுள்ள ஆள். இப்போ இந்த மத அடிப்படைவாதத்தில் ஊர்ன ஒரு குடும்ப பின்புலத்திலேருந்து வந்ததுனால தன்னோட குடும்பத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சால், தன்னோட பொண்ணு வந்து ஒரு மது விடுதியில் வந்து ஒரு இரவு விடுதியில் வேலை செய்கிறா அப்படிங்கிறது தன்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சால் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்மளும் தொடர்ந்து அதில் வேலை செய்ய முடியாது, அவங்க கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் யூனிஸ் வந்து என்ன முடிவு பண்ணுறேன்னா, அப்போ தான் தன்னோட பேரை வந்து மாற்றுறது அப்படின்ற முடிவுக்கு யூனிஸ் வர்றான். யூனிஸ் வந்து அங்கேருந்து தான் நீனா சிமோனா மாற ஆரம்பிக்கிறார். நீனா அப்படின்றதுக்கு வந்து அழகான குழந்தை அப்படிங்கிறது பொருள். சிமோன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த காலத்தில் வந்து பிரபலமாக இருந்த ஒரு நடிகையோட பேர். அந்த பேரை தான் வந்து இவங்க வந்து தனக்கு சூட்டிக்கிறாங்க. நீனான்ற பேரை வந்து அவரோட பாய் ஃப்ரெண்ட், அவரோட ஆண் நண்பர் வந்து அவருக்கு பரிந்துரைக்கிறாரு. அதன் பிறகு எல்லா விளம்பரங்களும் நீனா சிமோன் அப்படின்ற பேரில் தான் பண்ணப்படுது. அந்த பேர் மாற்றத்துக்கு பிறகு நீனா சிமோன் அடைந்த உயரங்கள் வந்து வேறு மாதிரியாக இருந்தது. அவங்களுக்கு வந்து அவங்களோட இசை வந்து புது வடிவம் எடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜாஸோட சேர்ந்து ஃபோக்கு, அவங்களோட நாட்டுப்புற அந்த ஆப்பிரிக்காவோட பாரம்பரிய இசையும் வந்து கலந்து ஒரு புதுமையான இசையை வந்து படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குது. இந்த சூழ்நிலை தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட முதல் ஆல்பத்தை வெளியிடுறாங்க. நீனா சிமோன் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் போகுது. அவங்களோட 2வது ஆல்பம் தான் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழை தேடித்தருன்னு சொல்லலாம். ஐ லவ் யூ பார்கி அப்படின்ற அந்த ஆல்பம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருமளவு விற்பனை ஆகியது. நீனா சிமோனுக்கு வந்து அவங்களோட பேர் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பேராக மாறி போயிருது அந்த ஆல்பம் வெளியிட்டது பிறகு. 1959 வந்து நீனா சிமோன் தன்னோட இசைக்குழுவில் இருந்த தன்னோட ஆண் நண்பரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணம் வந்து ரொம்ப நாள் போகலை. அவங்க 2 பேருக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து அது விவகாரத்தில் முடிஞ்சது. 1961 நியூயார்க் காவல்துறையில் வேலை செஞ்ச ஆண்ட்ரூ அப்படிங்கிறவரை 2வதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து லிசா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறகுது. இப்போ இவங்களோட புகழ் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குது. நிறைய விளம்பர நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகள், லைவ் கான்சர்ட்டு இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு பிஸியான ஆளாக மாறிட்டு இருக்கும்போது ஆண்ட்ரூ என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட வேலையை விட்டுட்டு இவங்களோட ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு பிஆர்ஓ மாதிரி இவங்களோட மற்ற விஷயங்களெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ வந்து நீனாவுக்கோட புகழ் வந்து ரொம்ப அதிகரிக்கிறது. அவங்கள வெளியாகிற ஆல்பங்கள் எல்லாமே ஹிட் ஆகுது. அப்போ அவங்களோட புகழ் வளரும்போது உயர்மட்டத்தில் இருக்கிற ஆட்களோட அவங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது. அப்படி தான் வந்து அவங்க மார்ட்டின் லூதர் கிங்கோட ஒரு பழக்கம் ஏற்படுது. அவங்களுக்கு மார்ட்டின் லூதர் கிங்கோட போய் சேர்ந்ததுக்கு பிறகு தான் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டோட செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டோட தன்னை இணைச்சிக்கிட்டு அதுக்குன்னு தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரெக்கார்டிங் போடுறது, இசை நிகழ்ச்சிகள் நடத்துறது, லைவ் கான்சர்ட் பண்ணுறது, இப்படி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த சிவில் ரைட்ஸ்க்காக வேலைகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக பாடல்கள் பாடுறது, அப்புறம் அவங்களோட சேர்ந்து பேரணி போடுறது, இந்த மாதிரி வேலைகளையும் அது செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. மார்ட்டின் லூதர் கிங், இவர் நம்ம மால்கம் எக்ஸு, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அந்த சிவில் ரைட்ஸ்க்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நீனாவை வந்து அந்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 60களின் பிற்பகுதியில் வந்து அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது, அவங்கள கொஞ்சம் ஒடுக்க ஆரம்பிக்குது, நிறைய பேர் கைது பண்ணுது. இந்த மாதிரி நடவடிக்கைகளில் அவங்களுக்கு வந்து எதிரான வேலைகளை வந்து அமெரிக்க அரசாங்கம் செய்யுது. இந்த சூழ்நிலையில் தான் மெட்கர் எவர் அப்படின்ற சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டோட ஒரு முக்கியமான நிர்வாகி படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலை வந்து கருப்பினர் மக்களிடையே வந்து ஒரு பெரிய எழுச்சியை வந்து உண்டு பண்ணுது. இப்போ எங்கே பார்த்தாலும் பேரணி நடத்துறது, போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இந்த போராட்டத்துக்காக வந்து நீனா சிமோன் வந்து பாடல்களை ஏற்றி கொடுக்காங்க. அப்போ தான் மிசிசிபி கடவுன் அப்படின்ற அவங்களோட ஒரு புகழ்பெற்ற ஆல்பத்தை அப்போ தான் அவங்க வெளியிடுறாங்க. அது வந்து மக்களிடையே வந்து ஒரு விடுதலை ஒன்றை ஊட்டக்கூடிய ஒரு பாடல் அடங்கிய தொகுப்பாக அது வந்து இருந்தது. ஒரு நாள் வந்து ஒரு 4 பெண் குழந்தைகள் வந்து ஒரு தேவாலய வழிபாட்டின் போது நடந்த குண்டு வெடிப்பில் கொல்லப்படுறாங்க.
அதுவும் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை வந்து உண்டு பண்ணுது. அதுக்கு வந்து இவங்க 4 உமன்ஸ் அப்படின்ற ஒரு ஆல்பத்தை வந்து வெளியிடுறாங்க. அந்த ஆல்பமும் வந்து கருப்பு நிற மக்களையே ஒரு பெரிய வரவேற்பு பெறுதுன்னு சொல்லலாம். 60களின் பின்பகுதி முழுவதுமே அமெரிக்கா முழுவதும் அரச பயங்கரவாதம் வந்து ரொம்ப தலைவலிச்சு ஆடிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கிய தலைவர்கள், அந்த சிவில் ரைட்ஸோட முக்கிய தலைவர்கள் எல்லாருமே படுகொலை செய்யப்பட்டாங்க. ஒருத்தர் ஒருவராக மால்கம் எக்ஸ் படுகொலை செய்யப்படுறாரு, திரும்ப வந்து மார்ட்டின் லூதர் கிங் படுகொலை செய்யப்படுறாரு. இதெல்லாம் வந்து கருப்பின ஆளுமைகள் இருக்காங்களே, அவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணுது. வியட்நாம் போர் அந்த காலகட்டத்தில் நடக்குது. கருப்பர்கள் வந்து வியட்நாம் போரில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சேர்ந்து உள்நாட்டில் வந்து ஒரு பெரிய குளறுபடியை வந்து அங்கே உண்டு பண்ணுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நீனா சிமோனுக்கு தன்னோட சொந்த வாழ்க்கையில் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா, அவரோட 2வது கணவர் இருக்கிறார்ல, அவர் வந்து இவங்களோட பண பரிவர்த்தனைகள், மற்றபடி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறது இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அவர் மூலமாக வந்து சுரண்டப்படுறதா வந்து அவங்க உணர்றாங்க. ஏன்னா வந்து எந்த கணக்கு வழக்குகளுக்கும் இவங்களுக்கு காட்டப்படுறதில்ல. நிகழ்ச்சிகள் வந்து இவங்களை கேட்காமலே வந்து அவராகவே எல்லா நிகழ்ச்சிகளும் புக் பண்ணுறது, அவளாவே வந்து அந்த ஆடியோ நிறுவனங்களுக்கு வந்து அவராகவே ஒப்பந்தம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ண ஆரம்பித்ததுனால இவங்க கடுமையான வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ 1970 ஒரு நாள் வந்து நீனா சிமோன் தன்னோட வீட்டில் இருந்து தன்னோட வெட்டிங் ரிங்கை மட்டும் அங்கே கழட்டி வச்சுட்டு தன்னோட குழந்தை லிசாவை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அமெரிக்கா விட்டே கிளம்பி போயிடுறாங்க. அங்கேருந்து போய் அவங்க பல்வேறு நாடுகளில் போய் கடைசியாக வந்து ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகிறாங்க. நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போய்ட்டு கடைசியாக வந்து ஃப்ரான்ஸில் போய் அவங்க செட்டில் ஆகிறாங்க. ஃப்ரான்ஸில் செட்டில் ஆனால் கூட எல்லா நாடுகளும் பயணப்பட்டு இசை நிகழ்ச்சிகள் கொஞ்சம் நாள் ஒரு நாட்டில் தங்கியிருக்குது. இப்படி மாதிரி அவங்க இசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு தனிமை வந்து ரொம்ப ஒரு பெரிய சுமையாகுது. தனிமையாக ரொம்ப அவங்க நிறைய நேரங்களில் தனிமையில் தான் அவங்க செலவிடுறாங்க. இசை நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க குழுவினரோடு இருக்கிறது சரி, மற்ற நேரங்களில் அவங்க தனிமையில் தான் இருக்காங்க. தனிமை ஒரு பக்கம் மனச்சோர்வு, அவங்களுக்கு பெரிய மனச்சோர்வை கொடுக்குது. இதனால் அவங்களுக்கு என்னென்னா பைபோலார் டிசாஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து அவங்களுக்கு வருது. நிறைய அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க, பொது நிகழ்ச்சிகளில் சண்டை போடுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, லிசா வந்து அவர்கிட்ட வந்து பிரிஞ்சு அவங்க அப்பாட்டே மறுபடியும் போய் சேர்ந்துடுறாங்க. லிசா வந்து பின்னாலே வந்து இவங்க மேலே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. நீனா சிமோன் வந்து தன்னோட நோய்க்கான மருத்துவத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இசை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க என்ன பண்ணால் ரொம்ப அதிகமாக கோவப்படுறதுனால பண்ண சில சம்பவங்கள் வந்து அவங்களுக்கு எதிரான புகார்களாக பதிவு செய்யப்பட்டது. அப்படி தான் ஒரு முறை வந்து ஒரு இசைத்தட்டு கம்பெனியோட ஓனரை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கொலை செய்ய முயற்சித்து தான் இவங்க மேலே ஒரு புகார் வைக்கப்பட்டு ஒரு 8 மாதம் சிறை தண்டனை இவங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டது. பிறகு ஒரு சின்ன பையனை வந்து அடிச்சிட்ட, பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பையனை வந்து இவங்க தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது, அப்புறம் பொது இடத்துல ஒருத்தர் தாக்கிட்டாங்கிறது, இந்த மாதிரி நிறைய அவங்க மேலே வந்து புகார்கள் வர ஆரம்பிச்சது. அப்போல்லாம் என்னென்னா, அவங்க வந்து ரொம்பவும் கோவப்படக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்க. ஆனாலும் வந்து என்னென்னா, அவங்க தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க. மற்றபடி அவங்களோட ஆல்பங்கள்லாம் வெளியாகிட்டு தான் இருந்தது. ஆனால் ஒரு சம்பவம் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுச்சு. அது என்னென்னா, ஒரு லைவ் கான்சர்ட்டில் அவங்க போய் உட்காந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடிட்டு அங்கேருந்து எரிஞ்சு வந்துடுறாங்க. இது வந்து அங்கேருந்து ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி, மற்றபடி இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மத்தியிலும் சரி, இவங்க மேலே, நீனா சிமோன் மேலே வந்து ஒரு பெரிய வந்து அவப்பேரை வந்து அந்த நிகழ்ச்சி வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா என்னால் வந்து நான் பாட முடியாது, அதனால தான் நான் வந்து பாதியில் நான் எந்திச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றபடி அந்த விமர்சகர்கள், பத்திரிகைகள்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவ்வளோதான், நீனா சிமோனோட மியூசிக் கேரியர் வந்து முடிஞ்சது, அவங்க இனிமேல் வந்து அவங்களால பாட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து இங்கே கிளம்பி போனாங்கல்ல, திரும்பவும் வந்து அவங்க அமெரிக்காவுக்கு ஒரு முறை வந்தாங்க. அங்கே நியூ ஜெர்சியில் வந்து ஒரு ஹாலில் வந்து ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்படுது. அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க பாடுறதுக்காக வராங்க. நீண்ட நாட்கள் பிறகு அமெரிக்கா வர்றாங்க. வந்து பாடினாங்கன்னா முன்ன மாதிரிலாம் அவங்களால பாட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் நீனா சிமோன் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடினதுக்கு பிறகு வந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டவங்க எல்லாருமே, இல்லை, நீனா சிமோன் வந்து இன்னமும் தன்னோட பழைய குரல் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. அதை பற்றின அந்த விமர்சகர்கள்லாம் நல்ல விமர்சனங்களை எழுதுனாங்க. மறுபடியும் அவங்க லைம்லைட்டுக்கு வந்ததா அவங்கள வந்து எல்லோரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1970 வந்து தன்னோட இசை நிகழ்ச்சி நடத்துகிறதையும் தன்னோட இசை தயாரிப்பையும் நிறுத்திட்ட ஒரு பழைய நிறுவனத்துக்காக வந்து, அமெரிக்கா சேர்ந்த நிறுவனத்துக்காக இவங்க வந்து ஒரு ஆல்பம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஆல்பம் தான் வந்து பால்டிமோன். அந்த ஆல்பம் வந்து ஒரு புகழ்பெற்ற ஆல்பம் ஆகுது. அதுலேருந்து அந்த பிடிஎஸ்ன்ற கம்பெனியும் கொஞ்சம் வளர்ந்து வருது. அது எப்படின்னா, தன் ஆரம்ப கட்டத்தில் தனக்கு உதவுனாங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த கம்பெனிக்காக தான் புகழ்பெற்ற பிறகு ஒரு இதாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆல்பத்தை வந்து அந்த கம்பெனிக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நீனா சிமோன் வந்து பாடல்கள் பாடுறதுலையும் இசையமைக்கிறதுலையும் இருந்த ஆர்வத்தை வந்து அவங்க அந்த இசைக்கான ராயல்ட்டி வாங்குறது, அப்புறம் வந்து அந்த அக்ரிமெண்ட்ஸில் சரியாக போட்டு வச்சுக்கிறது,
அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்களை வந்து சரியான வழியில் பயன்படுத்துறது, இந்த மாதிரி எதுலேயுமே வந்து அவங்க கவனம் செலுத்தாமல் விட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த கிளப்புகளில் பாடும்போது அவங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து அவங்க நிறைய இழந்தாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க கணவரால் வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் சில ஏமாற்றங்களை சந்திச்சாங்க. ஆனால் அதன் பிறகும் கூட அவங்க வந்து தொடர்ந்து வந்து அதே மாதிரியான தவறுகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு சரியான ஒரு அதோட பணப்பலன்களை வந்து அவங்க சரியாக வந்து கடைசி வரைக்கும் அணையவே இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச புகழ் அளவுக்கு வந்து பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி கிடைச்ச சொற்ப பணங்களையும் வந்து நண்பர்கள் நம்பி பல்வேறு கடைசி கட்டத்தில் அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, தன்னோட நண்பர்கள் நம்பி வந்து சில தொழில்களில் வந்து அவங்க முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நஷ்டத்தில் சந்திச்சு கடைசி கட்டத்தில் ரொம்ப பணம் இல்லாத சூழ்நிலை கூட போயிட்டாங்க. ஆனால் நீனா சிமோன் வந்து அதை மறுத்தாங்க. நான் வந்து இப்போ இல்லை, பணத்துக்காக நான் ஒரு நாளும் கஷ்டப்பட்டதில்லை அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை வந்து பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த மனநல பிரச்சனைகள், அப்புறம் அந்த பணப்பிரச்சனை, அப்புறம் தனிமை, அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த மனசு ரீதியான ஒரு சோர்வாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கோபமான ஒரு ஆளாக வந்து மாட்டுது. அதனால தான் யாரை பார்த்தாலும் வந்து அவங்க கோவப்பட்டு பேசுகிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து இடையில கொஞ்ச நாள் அந்த மாதிரியான இதுக்கு இருந்தாங்க. அப்புறம் பின்னாடி வந்து அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டாங்க. மீண்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நார்மலான ஆளாக வந்து மாறிட்டாங்க. நீனா சிமோன் வந்து ஜாஸ், ப்ளூஸ், ஃபோக், கிளாசிக்கல் இப்படி வந்து எல்லா வகையிலையுமே வந்து அவங்க பாடினாலும் அவங்க வந்து தன்னை ஒரு ஜாஸ் சிங்கராக யாரும் வந்து அடையாளப்படுத்துறதை வந்து அவங்க விரும்பவே இல்லை. ஆரம்ப கட்டங்களில் கிளப்புகளில் பாடும்போது அவங்க வந்து ஒரு ஜாஸ் சிங்கராக தான் அறியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ஜாஸ் பாடல்களை தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்ததுனால, ஜாஸ் இசையில் பாடிக்கிட்டு இருந்ததுனால அவங்க வந்து ஒரு ஜாஸ் சிங்கராக தான் அறியப்பட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அந்த ஜாஸ் சிங்கர் அப்படின்ற அடையாளத்தை வந்து விரும்பவே இல்லை. ஒரு நாளும் தன்னை வந்து எப்போவுமே அவங்க வந்து ஒரு நாட்டுப்புற பாடகி, நான் ஒரு ஃபோக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு ஃபோக் சிங்கர் அப்படின்னு தான் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. 2023 ஏப்ரல் 21 ஃப்ரான்ஸில் இருக்கிற தன்னோட வீட்டில் தூக்கத்திலே நீனா சிமோனோட உயிர் பிரிஞ்சிருது. மரணத்துக்கு பிறகு நீனா சிமோனோட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுது. ஏராளமான மக்கள் திரண்டு வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. தன்னோட இசையின் மூலமாக அமெரிக்காவில் வாழ்ந்த கருப்பின மக்களிடையே ஒரு புரட்சிகரமான சிந்தனையும் விடுதலை உணர்வையும் விதைச்ச நீனா சிமோனை இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள வந்து அவங்களோட உருவம் பொதித்த டிஷர்ட்டில் போட்டுக்கிறது, அவங்களோட உருவத்தை வந்து கழுத்தில் வந்து ஒரு மணியாக மாட்டிக்கிறது, அப்புறம் அவங்களோட உருவங்களை வீதிகளில் அங்கங்கே சுவர்களில் வரைஞ்சி வைக்கிறது, இப்படி வந்து அவங்கள இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து தங்களோட ஒரு அடையாளமாக, பெருமையான அடையாளமாக அவங்க உயர்த்தி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு துள்ளல் இசையோட ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு காதலான பாடல்கள், இந்த மாதிரியான ஒரு டோனில் இருந்த நீனா சிமோனோட இசை வந்து பின்னால் வந்து இந்த எங்கன்னா இங்கே சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்க்கு வந்த பிறகு ரொம்ப புரட்சிகரமானதாக மாறுது. ரொம்ப அந்த பாடல்களில் இருக்கிற வேகமும் அந்த இசையில் இருக்கிற துள்ளலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா ஒரு புலம்பலை போல், ஒரு ஒப்பாரியை போல் அவங்க பின்னாடி வந்து வர்றப்ப அது பாடல்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு டோனுக்கு வந்து அப்படி மாறி போயிடுது. இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ கருப்பின மக்களோட ஒர்க் சாங்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சாங் வந்து கேட்குறதுக்கு ஒரு ஆப்பிரிக்கா ஃபோக் ஸ்டைலில் வந்து அவ்வளோ ஒரு அழகான சாங்காக இருக்கும். ஆனால் பின்னாடி வந்து ஒரு டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீன்ற ஒரு டோனில் ஒரு அந்த மாதிரியான ஒரு பாடல் வந்து போட்டிருப்பாங்க. புலம்புவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு தொனியில் வந்து அந்த இசை வந்து அந்த பாடலும் இசையும் இருக்கும். இது மாதிரி வந்து அவங்க அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான இசையை வந்து அவங்க தன்னிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு நீனா சிமோன் பாடியிருந்தாலும் நெல்சன் மண்டேலாவோட 80வது பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டு பாடினதையும் கின்னஸ் ப்ளூஸில் பாடினதையும் அவங்க தனக்கு மன நிறைவை கொடுத்த ஒரு 2 நிகழ்வுகளாக பதிவு பண்ணுறாங்க. நீனா சிமோனை பற்றி 2 டாக்குமெண்ட்ரிகள் வெளிவந்திருக்கு. தி அமேசிங் நீனா சிமோன், வாட் ஹேப்பன் டு மிஸ் சிமோன். இதில் வந்து இந்த வாட் ஹேப்பன் டு மிஸ் சிமோன் இருக்குல்ல, இதுக்கு வந்து சிறந்த டாக்குமெண்ட்ரிக்கான ஆஸ்காருக்கு வந்து அது பரிந்துரை செய்யப்பட்டது. நீனா சிமோன் வந்து தன்னோட சுயசரிதையை ஐ புட் அ ஸ்பெல் ஆன் யூ அப்படின்ற தலைப்பில் ஒரு பெரிய புத்தகமாக எழுதியிருக்காங்க. அது தவிர வந்து நீனா சிமோனோட பழகினவங்க இருக்காங்களா, அவங்களோட இசைக்குழுவில் வேலை பார்த்தவங்க, அவங்களோட ஒர்க் பண்ண அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி அவங்க ஸ்டூடியோவில் வேலை செஞ்சவங்க, இவங்கெல்லாம் கூட அவங்களோட சுயசரிதையில் நீனா சிமோனை பற்றி எழுதியிருக்காங்க. நீனா சிமோனோட புகழ்பெற்ற பாடல்கள் எல்லாமே இணையத்தில் கிடைக்குது. யூடியூப் போனீங்கன்னா அவங்களோட பாடல்கள் எல்லாத்தையுமே, புகழ்பெற்ற பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி அவங்களோட நேர்காணல்கள் எல்லாமே வந்து இணையத்தில் இருக்குது. அதில் முக்கியமாக குறிப்பாக வந்து பிபிசிக்கு அவங்க கொடுத்த இன்டர்வியூ, ஏன்னா அதில் வந்து அவங்க ரொம்ப வெளிப்படையாக மனசு திறந்து எல்லா விஷயங்களையும் பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்ற நேர்காணல்கள்லாம் கூட
கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் எடுத்தது. அதை விட வந்து இந்த பிபிசி இன்டர்வியூ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ. அதை வந்து நீங்கள் நேரம் கிடச்ச போய் பார்க்கலாம். அதில் வந்து அவங்க ஒரு கையில் வந்து சிகரெட் வச்சுட்டு ஒரு கையில் மதுக்கோப்பையோட வந்து ஒரு ஆகிருதியோட ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்துக்கும் பேசிப்பாங்க. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை பற்றி கேட்கும் போதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு இஸ்திரித்தட்டு கம்பெனியோட முதலாளியை வந்து நீங்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் நான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவன் எனக்கு சரியான ராயல்ட்டி கொடுக்கல, இன்னும் நிறைய ஏமாற்றிட்டான், என்னோட நிறைய ஆல்பங்களை திருடி வச்சுக்கிட்டான், அதனால் வந்து நான் கத்தியால் அவனை குத்த போகலை, துப்பாக்கி எடுத்துகிட்டு போனேன், அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி உடம்பு குழுங்க சிரிச்சுக்கிட்டே அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அதில் தான் வந்து அவங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி பணத்துக்காக நீ கஷ்டப்பட்டதாகவும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லும்போது அவங்க அங்கே தான் வந்து அவங்க மறுத்து சொல்கிறாங்க, இல்லை நான் எப்போவுமே என்னோடய வாழ்க்கையின் மீது எந்த புகாருமே சொல்ல மாட்டேன், நான் நிறைவே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அங்கே தான் வந்து சொல்கிறாங்க. நினோ சிமோன் வந்து இன்றைக்கும் தன்னோட இசையின் மூலமாக மட்டுமல்லாமல் அவங்களோட அரசியல் செயல்பாட்டு மூலமாகவும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருக்கிறாங்க.